லேவியராகமம் 19:18 சொல்கிறது, உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற கட்டளையின் அடிப்படையில் நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறுகிறது என்று வேதம் கூறுகிறது. நீ உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனத்தோடும், உன் முழு சிந்தையோடும் உன் தேவனாகிய கர்த்தரை அன்பு கூறுவாயாக. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கர்த்தனையை கைக்கொள்கிறவருக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்ய வல்லவராயிருக்கிறேன் என்று கர்த்தர் கூறுகிறார். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்கிறவராய் இருக்கிறோமே. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. இப்படிப்பட்ட அன்பின் தேவனை நாம் உயர்த்துவோம், வெற்றி பெறுவோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.